Daily. Taste the Daily. கட்சிகளை பார்க்கிறோம். தொடங்கிய உடனே ஆட்சிக்கு வருவோம் என்று சொல்லக்கூடிய நிலை இன்றைக்கு நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் தான் அடுத்த ஆட்சி, நாங்கள் தான் அடுத்த முதல் என்று அநாத நிலையை சுற்றி கொண்டிருக்கிறவர்களெல்லாம் இன்றைக்கு அதை பிதற்றிக் கொண்டிருக்கிறார்கள். நான் யார், எப்படிப்பட்டவர், எந்த கட்சி தலைவர் எல்லாம் சொல்ல விரும்பல. காரணம், அவர்களுக்கெல்லாம் நான் அடையாளம் காட்டுவதற்கு நான் தயாராக இல்லை. அதுதான் உண்மை. அவர்கள் பெயரை சொல்லி இந்த மேடைக்கு உரிய அங்கீகாரத்தை, இந்த மேடைக்கு உரிய கௌரவத்தை நான் குறைத்துக் கொள்ள விரும்பல. அதான் உண்மை. அதை எனக்கு புரிந்துக்கணும். அந்த கட்சியுடைய பேரை கூட சொல்ல எங்க வாய் வரல. காரணம், எத்தனையோ கட்சி இருக்கு, எத்தனையோ கட்சி பேரை சொல்றோம். ஆனால் இந்த கட்சியின் பேரை சொல்ல நாங்கள் மறுப்பதற்கு என்ன காரணம்? உண்மையிலே ஒரு அரசியல் கட்சியாக இருந்து, மக்களுக்காக பாடுபட கட்சியாக இருந்து, உழைக்கக்கூடிய கட்சியாக இருந்து, உண்மையிலே தமிழனுக்காக பாடுபட கட்சியாக இருந்தால் நான் சொல்லலாம். வேஷம் விட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நான் அடையாளம் காட்டவர்கள் தான் உண்மை. ஆக திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஏதோ நேற்று முளைத்த காலம் அல்ல. 1949 திராவிட முன்னேற்ற கழகத்தை பேரறிஞர் அண்ணா அவர்கள் உருவாக்கிய நேரத்தில் வடசென்னை பகுதியில் இருக்கக்கூடிய ராபின்சன் பூங்காவிலே துவக்கி வைத்த போது, கொட்டு மழையில துவக்கி வைத்த போது அவர் சொன்னார், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்காக மட்டுமல்ல, ஆட்சிக்கு வர வேண்டும், பதவியிலே போய் அமர வேண்டும் என்பதற்காக மட்டுமல்ல, மக்களுக்கு பணியாற்ற வேண்டும், ஏழை எளியவர்களுக்கு தொண்டாற்ற வேண்டும், பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, நசுக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்காக பாடுபட வேண்டும், ஒட்டுமொத்த தமிழினத்திற்காக உழைத்திட வேண்டும் என்ற உணர்வோடு தான் இந்த இயக்கம் துவக்கப்படுகிறது என்று அறிஞர் அண்ணா அவர்கள் உறுதி எடுத்துக்கொண்டு இந்த இயக்கத்தை தொடங்கி வைத்தார்கள். அதற்கு பிறகு படிப்படியாக கழகம் வளர்ந்து 57ஆம் ஆண்டு முதல் தேர்தல் களத்தில் நாம் ஈடுபட்டோம். 49 தொடங்கி 57 தான் தேர்தல் களத்திற்கே வந்தோம். ஆனால் இன்றைக்கு சில கட்சிகளை பார்க்கிறோம். தொடங்கிய உடனே ஆட்சிக்கு வருவோம் என்று சொல்லக்கூடிய நிலை இன்றைக்கு நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் தான் அடுத்த ஆட்சி, நாங்கள் தான் அடுத்த முதல் என்று அநாத நிலையை சுற்றி கொண்டிருக்கிறவர்களெல்லாம் இன்றைக்கு அதை பிதற்றிக் கொண்டிருக்கிறார்கள். நான் யார், எப்படிப்பட்டவர், எந்த கட்சி தலைவர் எல்லாம் சொல்ல விரும்பல. காரணம், அவர்களுக்கெல்லாம் நான் அடையாளம் காட்டுவதற்கு நான் தயாராக இல்லை. அதுதான் உண்மை. அவர்கள் பெயரை சொல்லி இந்த மேடைக்கு உரிய அங்கீகாரத்தை, இந்த மேடைக்கு உரிய கௌரவத்தை நான் குறைத்துக் கொள்ள விரும்பல. அதான் உண்மை. அதை எனக்கு புரிந்துக்கணும். நானாக இருந்தாலும் சரி, தம்பி உதயநிதியாக இருந்தாலும் சரி, அண்ணன் துரைமுருகனாக இருந்தாலும் சரி, என்ன சொன்னோம்? மாற்று கட்சி தான் சொன்னோம். அந்த கட்சியுடைய பேரை கூட சொல்ல எங்க வாய் வரல. காரணம், எத்தனையோ கட்சி இருக்கு, எத்தனையோ கட்சி பேரை சொல்றோம். ஆனால் இந்த கட்சியின் பேரை சொல்ல நாங்கள் மறுப்பதற்கு என்ன காரணம்? உண்மையிலே ஒரு அரசியல் கட்சியாக இருந்து, மக்களுக்காக பாடுபட கட்சியாக இருந்து, உழைக்கக்கூடிய கட்சியாக இருந்து, உண்மையிலே தமிழனுக்காக பாடுபட கட்சியாக இருந்தால் நான் சொல்லலாம். வேஷம் விட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நான் அடையாளம் காட்டவர்கள் தான் உண்மை. 49 தொடங்கி இந்த இயக்கம் 57 முதல்ல தேர்தல் களத்திலே நாம் ஈடுபட்டோம். அதுவும் தேர்தல் களத்தில் ஈடுபடலாமா வேண்டாமா என்று திருச்சியிலே நடைபெற்ற மாநாட்டிலே அண்ணா அவர்கள் அந்த மாநாட்டிலே கூடிய இந்த மக்களிடத்தில் ஓட்டுப்பெட்டியை வச்சு வாக்குச்சீட்டை கொடுத்து, ஓட்டுப்பெட்டியை வச்சு ஒரு துண்டு சீட்டை கொடுத்து அதில் தேர்தலில் ஈடுபட வேண்டாம் என்று எழுதி போடுங்கள் என்று சொல்லி, அதற்கு பிறகு அந்த பெட்டியில் விழுந்த சீட்டுகள் எல்லாம் எடுத்து எண்ணி பார்த்து தேர்தல் களத்தில் ஈடுபடலாம் என்பதை அதிகமான அளவிற்கு எழுதி போட்ட காரணத்தால் தேர்தலில் ஈடுபட்டோம். அதான் உண்மை. 57 ஈடுபட்ட தேர்தலில் 15 இடங்களில் சட்டமன்ற உறுப்பினர்களாக நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டோம். 15 இடங்கள் முதல் 57. அதற்கு பிறகு 62 50 இடங்களுக்கு மேல் வெற்றி பெற்றோம். எதிர்கட்சியார் வரிசையில் போய் உட்கார்ந்தோம். அதைத் தொடர்ந்து 67 ஆட்சி பொறுப்பேற்றோம். அண்ணா தலைமையில் ஆட்சி பொறுப்பேற்றோம். ஆட்சி பொறுப்பேற்ற அண்ணா அவர்கள் தொடர்ந்து நீண்ட ஆண்டு காலம் இடத்திலே வாழ முடியாமல் ஒரு கடுமையான நோய்க்கு ஆளாக்கப்பட்டு அதற்காக அமெரிக்காவுக்கு சென்று அறுவை சிகிச்சை எல்லாம் செய்துவிட்டு கூட வந்தார். ஆனால் நம்மிடத்தில்
அவர் தொடர்ந்து வாழ முடியாத நிலைக்கு ஆளாகி நம்ம எல்லாம் விட்டு பிரிந்து விட்டார். அண்ணா மறைவுக்கு பிறகு கலைஞர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றார். கலைஞர் அவர்கள் 5 முறை முதலமைச்சராக தமிழ்நாட்டின் ஆட்சி பொறுப்பிலிருந்து ஆட்சியை நடத்தி காட்டியிருக்கிறார். அதற்கு பின்னால் 6வது முறையாக இந்த ஸ்டாலின், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உங்களால், தமிழ்நாட்டு மக்களால் அங்கீகரிக்கப்பட்டு இன்றைக்கு நான் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்றைக்கு நம்முடைய ஆட்சி திராவிட மாடல் ஆட்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.